ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து 120 டேஸில் 3 lakhs earn பண்ணுற சேலஞ்ச் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அண்ட் 8 days இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 8 daysல பார்த்திங்கன்னா 17,019 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிச்சிருந்தோம். 8வது நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ அன்றைக்கி நைட்டே நம்ம கொண்டு போய் வண்டி ஷெட்டில் விட்டோம். காலைல வந்து மெக்கானிக் சொன்னார், வண்டி இன்ஜின் தான்ப்பா பிரச்சனை, இன்ஜினை பிரித்து பார்க்கணும், 20,000 கிட்ட செலவும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வண்டி கொடுத்துருக்காங்க. 4 நாள் ஷெட்டில் தான் இருந்துச்சு. அவங்க நம்ம ஒரு ஃபேர் பார்ட்ஸு இதோட வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு விட்டது 32,000 வரைக்கும் செலவாயிடுச்சுங்க. அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு வண்டியை நம்ம ஒவ்வொரு ஃபேர் பார்ட்ஸாக மாற்றி அவ்வளோ வேலை செஞ்சு 32,000 வரைக்கும் செலவாயிடுச்சுங்க. நம்ம வந்து ஒரு 3 லட்ச ரூபா சம்பாதிச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தது, அது செலவை வலிச்சுனே போயிடுச்சுங்க. சரி, இப்போ இது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி பரவாயில்ல, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நினச்சிட்டு இனி 4லேருந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம 3 லட்சம் சம்பாதி பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோங்க. சரிங்க, நாளைக்கு பார்ப்போம். டாடா, பாய் பாய்.